சீதோன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சீதோன் பட்டணம் யாரு? கானான். காமுடைய பையன் கானான். கானானுடைய மூத்த பையன் சீதோன். அது இந்த சீதோனியர்கள் வம்சத்தில் வருகிறவள் தான் எசபேல். எசபேல் என்னது? எசபேல் அழுக்கான பொண்ணு. இந்த எசபேல் ஸ்பிரிட் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. எசபேல் ஸ்பிரிட்டு எவ்வளவு கொடுத்தாலும், எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு செய்தாலும் என்ன செய்யாது? அவங்க உள்ளம் என்ன செய்யாது? மாறாது. எசபேல் ஸ்பிரிட் பயங்கரம். ஸோ நம்ம 1 ராஜாக்களுடைய புஸ்தகத்தை எடுத்துக்கணும். நாம் வாசி கேட்ட பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். எலியா வாழ்ந்த காலத்தில் எசபேல் அங்கே இருக்கிறாங்க. இந்த எசபேலை ஆகாப் ராஜா கல்யாணம் பண்ணியிருந்தார். அது பைபிளில் வரும். நமக்கு அவை ஒரு பொம்மையாக்கிய மனைவி. பொம்மை. இப்போ மனைவி வீட்டுக்கு வந்த உடனே கணவன் என்ன பண்ணுவான்? பொம்மையாக்கி விட்டுருவா சில டைமில். ஸோ பைபிளில் அந்த ஒரு ஆகாபு பொம்மையாகிட்டார். ஆகாபை பொம்மையாக்கின ஒரு மனைவி யாருன்னு பார்த்தா எசபேல். இந்த எசபேல் யாருன்னா நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம். அது இந்த சீதோனின் மன்னரின் ஏத்பாகாலின் மகள் என்று இருக்கிறது. 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 29லிருந்து அது வரும் 31வது வசனம். 1 ராஜாக்கள். நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார்கள். அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலியம் சேவித்து அதை பணிந்து கொண்டு நடந்தான் என்று காண்கிறான். பார்த்தீங்களா? இப்போ சீதோனின் குமாரத்தி என்று வருதா? பார்த்தீங்களா? அவன் சீதோனியரின் ராஜா. ஓகேயா? இது கிமு 850. கிமு 805 ஆகாப் இஸ்ரவேலில் ராஜாவாக இருக்கிறாரு. ஆகாப் இஸ்ரவேலில் 7வது ராஜா. இந்த 7வது ராஜா தன்னுடைய மனைவியை எங்கிருந்து, எந்த தேசத்தில் இருந்து எடுக்கிறாங்க? சீதோன். இப்போ புரியுதா? சீதோனை பற்றி இப்போ புரியுதா? சீதோன் தேசத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணார். அந்த பொண்ணுக்கு பேர் என்னது? எசபேல். எசபேல் என்ன? எசபேல் வாழ்ந்த அந்த ஊரில் என்ன இருக்குது தெரியுமா? பாகால் வணக்கம் நிறைய இருக்குது. பாகாலை தான் அவர்கள் அதிகமாக கும்பிடுவார்கள். பார்த்தீங்களா? சீதோன் பட்டணத்தில் எந்த அளவு பாகால் வழிபாடு. இந்த பாகாலை தூக்கிட்டு அப்படியே இஸ்ரேல் தேசத்துக்கு போய் மன்னரையும் மாற்றுறாரு. ஆல்ரெடி அவன் சரி கிடையாது, ஆகாப் சரி கிடையாது. மன்னரையும் என்ன பண்ணுறாங்க? அவன் மாற்றுறாரு. இந்த எசபேல் செஞ்ச காரியம் அரண்மனையில் இருக்கும்போது இந்த பாகாலுக்கு வந்து 450 தீர்க்கதரிசிகள் உண்டு. இந்த 450 தீர்க்கதரிசிகளையும் உள்ள கூப்பிட்டு அரண்மனையில் சாப்பாடு போட்டு அவனுங்க கூட உட்கார்ந்துக்கிட்டு இவளும் சாப்பிடுவான். ஹஸ்பண்டை ஒரு பொம்மையாக்கி வச்சுக்கிட்டான். இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளை நிறைய பேரை கொண்டு விட்டான். இதுதான் எசபேல் செஞ்ச விஷயம். அப்ப எலியா நடமாடுறாரு, தீர்க்கதரிசி நடமாடுறாரு, கோபத்தில் நடமாடுறாரு. எலியாவுக்கு கோபம். ஆனால் எசபேலை பார்த்து கொஞ்சம் பயமும் இருக்குது. எலியா ரவுண்ட் அடிக்கிறாரு, எப்போ வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு வாய்ப்பு தான் பாகால் சிலைக்கும் வழிபாட்டுக்கும் இடையில எலியாவுக்கும் இந்த எசபேலுக்கும் ஆகாமுக்கும் இடையில பெரிய சவால் உண்டாகுது. கர்மேல் மலைக்கு எல்லாம் வாங்க, நீங்கள் ஒரு காளையை வெட்டி மேடையில் வைங்க, நான் ஒரு காளையை வெட்டி மேடையில் வைக்கிறேன், அக்கினியால் பதில் தரும் தெய்வமே தெய்வம் அப்படின்னு சொல்லி சவாலுக்கு விட்டார். அதை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அது எங்கே இருக்குன்னா 18ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இருக்குது. கடைசியில் பார்த்தா பாகாலே உங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கத்தி பார்த்தார்கள். சாயந்தரம் ஆகும் வரையிலும் பாகால் எழும்பவில்லை, பாகால் வரவில்லை. அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் கிறிஸ்பியனாகிய எலியா ரவுண்டு கட்டிக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி வந்து எலியாவின் அந்த பலிகளை பட்சித்து போட்டது. அப்பதான் ஜனங்க கத்துனாங்க, கர்த்தரே தேவன். என்ன கத்துனாங்க? கர்த்தரே தேவன். அதை வாசிப்போமா? ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது 39வது வசனம், 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 39வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்பர விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா, இப்ப பாருங்க, எலியா அடுத்து கத்திய கையில் எடுத்துட்டார்.
எலியா வெறும் தீர்க்கதரிசி கிடையாது. தேவைப்படுற நேரத்தில் கத்தியை கூட கையில் எடுக்கிறவர் தான் எலியா. எலியா கத்தியை கையில் எடுத்தார். அந்த பாகாலுக்கு தீர்க்கதரிசிங்க 450 பேரை பிடிங்கடா அப்படின்னாரு. இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட சொன்னார், இனிமேல் ராஜாவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிடிங்க அவனுங்க. பிடிச்சி கடைசியில் பார்த்தீங்கன்னா அதே அடுத்த வசனம் 40ஆம் வசனம் 1 ராஜாக்கள் 18:40 பார்த்தீங்கன்னா அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றார். அவர்களை பிடித்து எலியா அவர்களை என்ன ஆத்தங்கள் பாருங்க, எல்லாம் ஆத்துக்கரையில் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆத்துக்கு கீழேயா எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையில் கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டாங்க. எலியா வெட்டி போட்டாரா இல்லையா? 450 தீர்க்கதரிசிகளை உருவாக்கி வச்சிருந்தது யார் தெரியுமா? எசபேல். இதுக்கு துணையாக இருந்தது யார் தெரியுமா? பொம்மை ஆகாது. என்னது? பொம்மை ஆகாது. ஆம்பளை இல்லைன்னா இப்படிதான் பொம்மையாக்கி வச்சிருவாங்க. எப்படி இருக்குது? சீதோன் பட்டணத்திலிருந்து வந்த ஒரு பெண்ணு இஸ்ரவேல் பட்டணத்துக்குள்ளாடி ஒய்ஃபா நுழைஞ்சு சீதோன் பட்டணத்தில் இருக்க மொத்த சிலைகளையும் வழிபாடையும் அழகாக உள்ள கொண்டு வச்சுட்டான். என்னத்தை சொல்ல, இதுதான் ஒரு ஃபேமிலியை பற்றி நீங்க, ஒரு பட்டணம், ஒரு ஃபேமிலி. இதனால தான் இந்த எசபேலை பற்றி ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னார். பாருங்க, எலியா வாழ்ந்த காலத்தில் அன்றைக்கு ஏன் இந்த மாதிரி தீர்க்கதரிசனம் சடன்னு வந்துச்சுன்னா, அப்போ இஸ்ரேல் தேசம் அங்கே இருக்கிறது, ராஜாக்கள் அங்கே இருக்கிறார்கள், எலியா அங்கே இருக்கிறாரு. எலியா மூலம் தான் ஆண்டவர் சொல்லுவார். தெஸ்பியனாகிய எலியாவை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. எசபேலை பற்றி என்ன சொல்லுது பாருங்க. 21ஆம் அதிகாரம் 1 ராஜாக்களுடைய புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். எசபேலை குறித்து கர்த்தர் நாய்கள் எசபேலை எஸ்ரயேலின் மதில் அருகே தின்னும் அப்படின்னு, நாய் தின்னும், நாயை வச்சு திங்க வைப்பா அப்படின்ட்டார். ஆண்டவர் இவ்வளோ கோபம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய கோபம். இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி ஒரு 10-20 வருஷத்திலேயே எசபேலை என்ன செய்தார்கள்? மேலே இருந்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. அவள் தங்கி இந்த வீட்டில் இருந்து மேலே இருந்து கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஜீவஸ் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் படித்து பார்த்தா சரி ஆண்டவர் சொன்ன மாதிரி நடந்திருக்கா, எலியா மூலம் கர்த்தர் சொன்ன மாதிரி நடந்திருக்கான்னு பார்த்தா எசபேல் கீழே விழுந்து கிடந்து அவளை அடக்கம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் முக்கால்வாசி உடம்பை தின்னு கொட்டிச்சு, நாய்கள் சாப்பிட்டுச்சு அப்படின்னு. அப்புறம் ராஜ மரியாதையோடு எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல, நாய் திணிச்சு ஆண்டவர் சொன்ன மாதிரி நாய் தின்னும். இந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் கடிமை. நாயை வச்சு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காருல்ல ஆண்டவர். இஸ்ரேலில் வந்த பெண்மணி இஸ்ரேல் தேவனை ஆராய்ச்சிருக்கோம். ஆண்டவர், ஐயோ இஸ்ரேல் தேசத்தில் என்ன கொண்டு வந்துட்டீங்களே, தேங்க்ஸ் அப்பான்னு சொன்னாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாடி வந்த நீங்கள் கிறிஸ்தவன் பிள்ளைகளாக நீங்கள் மாறினீங்கன்னா உங்களுக்கு பிளஸிங். கர்த்தர் சந்தோஷப்படுவார். நீங்கள் மாறுங்க. அவருடைய நேச்சரை உங்களுக்குள்ளாடி கொண்டு வாருங்க. அன்பை கொண்டு வாங்க, சந்தோஷத்தை கொண்டு வாங்க, பணிவை கொண்டு வாங்க, தாழ்மையை கொண்டு வாங்க, அடக்கத்தை கொண்டு வாங்க, பொறாமையத்துக்கு தூர போடுங்க, எரிச்சலத்துக்கு தூர போடுங்க. அவருடைய பிள்ளையா நில்லுங்க. கர்த்தர் நல்ல தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்லுவார். நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பாரு. அது உங்களுக்கு கிடைக்கும். எசபேல் பாருங்க, நாய் தின்ன வைப்பேன் அப்படின்ட்டார். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதே மாதிரி நாய் தின்றது. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே பலிக்கும்.